அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் பற்றி தாங்க. எடுத்துனவே ஏன்னா பெண்களை பற்றி பேசலாம் அப்படின்னா, பெண்கள்கிட்ட தான் இருக்கக்கூடிய சில குணநலங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, வீட்டில் பெரும்பாலும் பெண்களுடைய வேண்டுதல் என்பது அதிகரிக்கும் சொல்லுவாங்க. அதனால தான் தெய்வத்தை எடுத்துக்கோங்களேன், முத்துமாரியம்மன், கருமாரியம்மன், காமாட்சி அம்மன், அங்காள பரமேஸ்வரி, இப்படி தெய்வங்கள் தெய்வங்களுக்கே பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தவிர ஆண்களுக்கு இது வரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அங்காள பரமேஸ்வரினா அவங்களுக்கு துணை பெரியக்கூடியவர் நம்ம சிவபெருமானுடைய பல பெயர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் இருக்குது. சரிங்களா? ஏன் இப்போதைக்கு நான் இந்த விஷயத்தை எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஜாதக ரீதியில் சுக்கிரன் அதுங்களா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண்களுக்கு சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு நல்ல இண்டிவிஜுவலாக நல்ல அடுத்தடுத்த கட்டங்கள் அவங்க கொண்டு போய் சேர்த்த முடியும். இப்போ ஜாதக ரீதியில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சுக்கிர பலம் குறைவாக இருந்தால் அவங்களுக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் அவங்களுக்கு தடை தாமதங்கள் இப்படி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது எப்படி இருந்தால் நன்மை? அப்போ சுக்கிரனோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு உபாசன தெய்வங்கள். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம் தெரியும், சில பேருக்கு குல தெய்வங்கள் தெரியும். இந்த உபாசன தெய்வங்கள் சொல்லக்கூடிய இந்த தெய்வங்களை பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வழிபடுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும், இப்போ ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக 2ஆம் இடத்துல கெட்டிருக்கு, வலு கெட்டிருக்கு அப்படின்னா குடும்பம் அமைவது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு குடும்பம் நல்லபடியாக அமைஞ்சாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலன்களை நம்ம எடுத்து சொல்லலாம். இப்போ 2ஆம் லக்னத்துக்கு நீங்கள் 12 கட்டத்தில் எந்த கட்டங்களில் லக்னங்கள் இருந்தாலும் அந்த 12 கட்டத்துக்குள்ளே தான் நவகிரகத்தோடைய பயணங்களும் இருக்கும். அதில் சுக்கிரன் எந்த ஸ்தானத்தில் அமைகிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு 14ஆம் இடம். அப்போ சுக்கிரன் ஒருத்தருக்கு 2ஆம் ஸ்தானத்தில் இருக்காருன்னா அப்போ ஜாதகருக்கு அது 12ஆம் ஸ்தானத்தில் இருக்கிற உபாசன தெய்வங்களை பிடிக்கணும். இப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னா ஜாதகர் சொல்லக்கூடிய 1ஆம் பாவத்தில் என்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கோ அந்த கிரகத்துக்குண்டான தெய்வம் சொல்லக்கூடிய உபாசன தெய்வங்களை பிடிக்க வேண்டும். இப்படி சுக்கிரன் அமர்ந்த இடத்திலிருந்து 11ஆம் இடத்துல உபாசன தெய்வங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே, என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நம்மகிட்ட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா இப்போ மீன லக்னம். இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் 7ஆம் ஸ்தானத்தில் போய் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். அப்போ கன்னியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். இப்போ சுக்கிரன் இருக்கக்கூடிய இப்போ என்ன அந்த பெண்ணுடைய நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையுமா அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உதயமாகுமா? நிச்சயம் உதயமாகும். சரி, எனக்கு திருமணம் அமைஞ்சிருச்சு, அந்த திருமணம் முடிஞ்சு வாழ்க்கையானது எனக்கு நீடிச்சு இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. சரி, இப்போது எனக்கு திருமணம் அமைஞ்சிருச்சு, நல்லபடியாக குடும்பமும் போயிட்டுருக்கு, குழந்தை பாக்கியம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்னுதாரணம் வச்சுருக்காங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கி அதுக்கு ஒரு தீர்வு காணி முடிஞ்சிடக்குள்ளேயும் அடுத்த ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நிமிஷமே நமக்கு ஒரு தீர்வு ஒரு காரணம் எதிர்பார்த்துக்கூடிய சூழ்நிலையில் உண்டாகிருக்கு. சரிங்களா? இப்படி நம்ம அடுத்தடுத்துல பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்க இருக்க நமக்கு தேவையான விஷயங்களும் அது அதிகரிச்சுட்டே தான் போகக்கூடிய சூழ்நிலைக்கு தவிர குறைவான விஷயங்களும் இருக்காது. உதாரணத்துக்கு அந்த லக்னத்திலிருந்து, அதாவது மீன லக்னத்திலிருந்து கன்னியா ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரபவன் அமர்ந்திருக்காருன்னா அவருக்கு சுக்கிரன் அமர்ந்த இடத்துக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகஸ்தானத்தை சந்திரனுடைய ஆதிக்கம். அந்த சந்திர பகவான் உங்கள் ஜாதகத்தில் நீச்சம் அடையக்கூடாது, சுப பார்வைகள் இருக்க வேண்டும், அசுப பார்வைகள் இருக்கக்கூடாது, அசுப கிரகத்தோடு சம்மந்தம் பெறக்கூடாது. இப்படி இருந்தால் அவங்களுக்கு
உபாசன தெய்வம் மூலமாக ஒரு நன்மை ஏற்படைய வாய்ப்பு உண்டு. சரி, இப்போது எனக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநிலையில் இருக்கிறார். இப்போ கன்னியில் வந்து பார்த்தா சுக்கிரன் எதுவாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த சுக்கிரனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா, நல்ல கணவன் எனக்கு அமைய வேண்டும், அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் சகிதங்கள் எனக்கு சிறப்பாக அமைய வேண்டும். அப்போ அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் விரதமே இருப்பாங்க. இப்போது சஷ்டியாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிட்ட போய் நீ விரதம் இரு அப்படி சொன்னால் அவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதே பெண்கள்கிட்ட சொல்லி பாருங்கள், அது என்ன ஏது அப்படி வந்து அவங்களுடைய எண்ணங்கள் அந்த விரதம் மூலமாச்சு எனக்கு இந்த பிரச்சனை தீராதா அப்படின்னு அது முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய நபர் யாராக இருப்பாங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. அதனால் இந்த பெண்கள் இருக்கக்கூடிய விரதம் அவங்களுக்கு பூர்த்தி அடையணும். ஆனால் உங்களுக்குன்னு அந்த ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய தெய்வம் உபாசன தேவதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி, அதாவது சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் கன்னி. அந்த கன்னிக்கு 11ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கடகம். இந்த கடகத்துக்கு அதிபதி முதல் அந்த ஸ்தான அதிபதிகள் உங்களுக்கு நல்லா நிலையில் இருக்கணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகவோ இல்லை ஆகாத கிரகத்தோட சம்மந்தப்பட்டால் நீங்கள் அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வதைகள் எடுத்தாலும் அது பிரச்சனையை கொடுக்கும். இப்போது அந்த 11ஆம் இடத்துல வந்து வேறு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோ இல்லை சனி பகவானோ இல்லை ராகுவோ கேதுவோ சூரிய பகவானோ இப்படி கிரகங்கள் இருந்தால் அந்த சார்ந்த தெய்வங்களை பிடிப்பது சிறப்பாக இருக்கும்னா நிச்சயம் இருக்கும். ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஒரு ஜோதிடரை கொண்டு போய் காட்டி அந்த ஜோதிடர் சுக்கிரன் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், அந்த ஸ்தானத்துக்கு 11ஆம் ஸ்தானம் வந்து சுக்கிரனுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த 11ஆம் ஸ்தான அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறார், லக்னத்துக்கு மறைமுகமான ஸ்தானத்தில் இருக்காங்களா, அல்லது உச்சநிலை ஸ்தானத்தில் இருக்காங்களா, அல்லது ஆட்சி நிலையில் ஸ்தானத்தில் இருக்காங்களா, சுப காரங்களுடன் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இல்லை சுப காரங்களுடைய பார்வை பெற்றிருக்கா, இல்லை அசுப பார்வை பெற்றிருக்கா, இல்லை அசுப ஸ்தானத்தோட சம்மந்தப்பட்டிருக்கா, இப்படி அடுத்தடுத்த கேள்விகள் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒரு ஆய்வு ரீதியாக நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்தாப்போல் உபாசன தெய்வங்களை நீங்கள் பிடித்து அந்த தெய்வத்துக்கு அமாவாசையோ அல்லது சஷ்டியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் மூலமாக விரதம் இருந்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய திருமண வாழ்க்கை, திருமணம், அதுக்கப்புறம் படிப்பு, வேலை வாய்ப்பு, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து போனால் பெண்களுக்கு அதிக ஆசைகள் அதிகமாக இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபாசன தேவர்கள் மூலமாக நிவர்த்தி பண்ண முடியுமானா நிச்சயம் நிவர்த்தி பண்ண முடியும். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.